كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله رب رضيا يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا قال رب أنى يكون لي غلام وكانت امرأتي عاقرا وقد بلغت من الكبر عتيا قال كذلك قال ربك هو علي هين وقد خلقتك من قبل ولم تك شيئا قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 ليال سويا فخرج على قومه من المحراب فأوحى வரதட்சணை ஏன் என்ற தலைப்பிலே மௌலவி பீர் முகமது அவர்கள் இப்போது உங்களுக்கு உரையாற்றுவார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் இத்திறந்த வெளியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை வானலை ஊடாக வீடுகளிலே இருந்த வண்ணம் காது கொடுத்து கேட்கின்ற என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்விலே வரதட்சணை ஏன் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டதற்கிணங்க சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய முஸ்லிம்களது வாழ்வு அல் குர்ஆன் சுன்னாவுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் அலசி பார்க்கின்ற போது எல்லா வகையிலும் நெறிபுரழ்ந்து போயிருக்கின்ற ஒரு நிலையை காணுகின்றோம். ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை பார்த்தாலும், அவனுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தாலும், அவனுடைய பண்பாடுகளை பார்த்தாலும், அவனுடைய குடும்ப வாழ்வை பார்த்தாலும்
சமுதாய உறவுகளை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான கொள்கைகளும் கோட்பாடுகளும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காணுகின்றோம். இந்த அல் குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாகி சென்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய உம்மத்தை மீட்டெடுக்கின்ற போராட்ட பணியிலேதான் இன்றைய இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கொள்கைக்கு முரணாக சமூகத்திலே ஊடுருவி போயிருக்கின்ற இடைவைத்தல் சார்ந்த சிந்தனைகளை கடையெடுக்கின்ற போராட்டத்தில் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளுக்கு மாற்றமாக சமூகத்திலே புரையோடி போயிருக்கின்ற பித்ஆ என்று சொல்லுகின்ற நூதன அனுஷ்டானங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிகின்ற போராட்டத்தில் சமூகத்திலே ஊடுருவி போயிருக்கின்ற இழிந்த பண்பாடுகளையும் சமூக விரோத செயல்களையும் துடைத்தெறிய வேண்டும் என்ற அயராத உழைப்பில் இன்று இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னணியிலேதான் இன்று எங்களுடைய குடும்ப வாழ்விலே ஊடுருவி எம்மையெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற சீதனம் என்ற சமூக கொடுமை பற்றி இந்த இடத்திலே நாம் பேச கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய முஸ்லிம்களுடைய குடும்ப வாழ்விலே ஊடுருவி இருக்கின்ற மிகவும் அடிப்படையான ஆழமான ஒரு சமூக தீமை இந்த சீதனம் அல்லது வரதட்சணை என்று சொல்கின்ற இந்த கொடுமையாகும். இந்த கொடுமைக்கு படித்தவன் பாமரன், பணக்காரன் வேலை, ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி எல்லோரும் அடிமைப்பட்டு கிடக்கின்ற அவல நிலையை இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் காணுகின்றோம். இந்த சீதனம் என்ற சமூக கொடுமை காரணமாக அதனையொட்டி பல்வேறு தீமைகளும் பாவகாரியங்களும் சமுதாயத்திலே அரங்கேறிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். முஸ்லிம் சமுதாயத்து பெண்கள் ஒழுக்கம் கட்டுப்போகவும் மானமிழந்து போகவும் அடிப்படையான ஒரு விதையாக இன்று எங்கள் சமூகத்தை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சீதன கொடுமை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் இந்த கொடுமை? திருமணத்தின் வேறால், திருமண பேச்சுவார்த்தைகளின் வேறால், திருமண சடங்குகளின் வேறால் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் நுழைந்தது. அல் குர்ஆனை பின்பற்றுகின்ற சமூகம் நபி அவர்களின் வாழ்வியலை தன் வாழ்வியலாக கொண்டு வாழ்கின்ற சமூகம். அப்படியான இந்த சமூகத்துக்கு மத்தியில் அந்நியதொரு கலாச்சாரம், மாற்று பண்பாடாகிய இந்த சீதனம் சீர்வரிசை என்ற பேய் எப்படி நுழைந்தது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற அநேகமானவர்களுக்கு அல் குர்ஆனை பற்றிய, நபி வழியை பற்றிய தெளிவு இல்லாததன் காரணமாக, ஆழமான அறிவு இல்லாததன் காரணமாக அல் குர்ஆனும் நபி வழியும் தான் நம் வாழ்வின் அடிப்படை என்ற யதார்த்தம் புரியப்படாததன் காரணமாக அல்லது புரியப்படுத்தப்படாததன் காரணமாக இந்த தீமைகள் எமக்குள்ளே நுழைந்திருக்கின்றன. ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இஸ்லாத்திலே உண்டு. எனக்கு சொத்து இருக்கிறது, எனக்கு காணி இருக்கிறது, பூமி இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, என்னுடைய சொத்தை நான் எப்படியும் பங்கீடு செய்வேன், செலவு செய்வேன் என்று ஒரு முஸ்லிம் செயற்பட முடியாது. ஆனால் இன்று எம் சமூகத்திலே இருக்கின்ற அதிகமானவர்கள் தமக்கிருக்கின்ற சொத்துக்களை பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்கின்ற போது, அவற்றை பங்கீடு செய்கின்ற போது அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறைகளுக்கு மாற்றமாக
அவற்றை பங்கீடு செய்ததன் விளைவாகவும் இந்த கொடுமை சமூகத்திலே நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய திருமணத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் மகர் என்று சொல்லுகிற ஒரு விவகாரம். ஆண்கள் பெண்களை திருமணம் செய்கின்ற போது அவர்களுக்கு மகர் கொடுத்து, அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அதனூடாக திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. அந்த மகர் பற்றிய தெளிவு, விளக்கம், அதனுடைய யதார்த்தம், அதனுடைய உண்மை நிலை தெரியாமல் போனதன் காரணமாகவும் இன்று இந்த தீமைக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வை பற்றிய பயமின்மை காரணமாக, நாளை மறுமையை பற்றிய பயமின்மை காரணமாக, வெறும் இந்த உலக வாழ்வை மட்டும் இலக்காக கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை காரணமாக இந்த உலகத்தில் தாம்பீகமாக, ஆடம்பரமாக, சந்தோஷமாக, சுகமாக வாழ்ந்துவிட்டால் போதுமானது, அதுதான் வாழ்வின் இலட்சியம் என்ற அற்பத்தனமான ஒரு குறிக்கோளுக்கு நாங்கள் பலியாகிவிட்டதன் காரணமாக இந்த சீதனம் போன்ற சமூக கொடுமைகளுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். உண்மையிலே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த செய்திகளை வானலை ஊடாக வீடுகளிலே கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சீதனம் என்று சொல்கின்ற இந்த சமூக கொடுமையை பற்றி பேசுவதற்கு முன்னர் இந்த சமூகத்திலே ஆழமாகவும் மிக அடிப்படையாகவும் அவசியமாகவும் அவசரமாகவும் பேசப்பட வேண்டிய விஷயம் இஸ்லாமிய சொத்து பங்கீடு. ஒரு முஸ்லிமுடைய சொத்து அவருடைய குடும்ப உறவினர்களில் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், எந்த அடிப்படையிலே பங்கிடப்பட வேண்டும், ஆணுக்கு கொடுக்க வேண்டிய வீதாசாரம் என்ன, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அளவு என்ன, அவன் உயிரோடு இருக்கின்ற போது எப்படி கொடுக்க வேண்டும், அவன் கண்ணை மூடிவிட்டால் அவனுடைய சொத்து எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் போட்டிருக்கிறது. அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறது. ஆனால் அது பற்றி எந்த பிரங்கையும், எந்த சிந்தனையும், அது பற்றி எந்த அறிவும் இல்லாமல் தான் இன்றைய எங்கள் சமுதாயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தின் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே ஒரு முஸ்லிமுடைய சொத்து அவன் மரணித்ததற்கு பிறகு யார் யாருக்கு எந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் பங்கிடப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றனர். ஆணுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், தாய்க்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், தந்தைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பாட்டனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், சகோதரனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற பட்டியல் விலாவாரியாக அல் குர்ஆனிலே விளக்கப்பட்டிருக்கிறது. சொத்தை பெற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமியன் எந்த சந்தர்ப்பத்திலாவது என்னுடைய சொத்து என் குடும்பத்தவர்களுக்கு மத்தியில் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்று சிந்தித்தானா? குர்ஆனிலே இத்தகைய வசனங்கள் இருக்கிறது, எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று படித்திருக்கிறானா? உலமாக்களிடத்திலே சென்று, அறிஞரிடத்திலே சென்று, என்னுடைய சொத்துக்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உயிர் வாழுகின்ற போதும் அதன் பின்னரும் நான் எப்படி பகிர வேண்டும் என்று கேட்டிருக்கிறானா என்றால் நிச்சயமாக இல்லை. கேட்டால் கூட சொல்லுகின்ற விளக்கமும் உலமாக்களிடத்திலே இல்லை. காரணம் என்னவென்றால் சமூகத்திலே நடைமுறையில் இல்லாததன் காரணமாக அது பற்றிய அறிவோ தெளிவோ தேவையோ உலமாக்களுக்கு இல்லாமல் போனது. குர்ஆனிலே இருக்கின்ற இந்த சொத்து பங்கீடு தொடர்பான இந்த விளக்கங்கள் அரபு மதரசாக்களிலே ஃபராயில் என்ற மீராஸ் என்ற தலைப்புக்கு கீழே வாரிசுரிமை சட்டம் என்ற அடிப்படையிலே படிக்கிறார்கள். எந்த ஆலிமிடத்திலாவது நீங்கள் கேளுங்கள், நீங்கள் படித்த மதரசாவிலே படித்த அந்த வாரிசுரிமை சட்டத்தின் கணக்கை உங்கள் வீட்டிலாவது நீங்கள் நடைமுறைப்படுத்தீர்களா என்று, உங்கள் குடும்பத்திலே நடைமுறைப்படுத்தீர்களா என்று, உங்கள் ஊரில் யாருக்காவது சொல்லிக் கொடுத்தீர்களா என்று? இல்லவே இல்லை. பரீட்சைக்கு படித்தது மட்டும்தான், புள்ளிகள் பெற்றது மட்டும்தான், 100க்கு 100 மார்க்ஸ் பெற்றது மட்டும்தான், அதனோடு அந்த கல்வி முடிந்து விட்டது, மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய யதார்த்தம், அதனுடைய உண்மை, அதனுடைய தத்துவம் இந்த சமூகத்துக்கு எடுத்து பேசப்படவில்லை. அதனால்தான் இத்தகைய கொடுமைகளை இன்று நாங்கள் சமூகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா
4வது அத்தியாயத்தின் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே சொத்து பங்கீடு தொடர்பாக பேசிவிட்டு 13ஆம் 14ஆம் வசனங்களிலே அதை நடைமுறைப்படுத்துவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதி தொடர்பாகவும் அதை புறக்கணிக்கின்றவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற தண்டனை தொடர்பாகவும் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹ்வுடைய விதிகள், அல்லாஹ்வுடைய வரம்புகள். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், உன் மனைவிக்கு நீ எவ்வளவு கொடுக்க வேண்டும், உன் தாய்க்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், உன் மகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், உன் மகனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற இந்த சொத்து பங்கீடு தொடர்பான விதிகள் இறைவனுடைய வரையறைகள். உமையுத்தி இல்லாஹ வரசூலஹு யுதுகில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வதாலிகல் ஃபௌசுல் அதீம். யார் இந்த விதிமுறையை பின்பற்றி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய பாகப்பிரிவினையை சொத்து பங்கீட்டை வைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை சதாவும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனத்திலே அல்லாஹ் தஆலா குடியமர்த்துவான். அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி. ஒரு குடும்பத்து தலைவன் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வரையறை செய்தானோ, வரைமுறைகளை சொன்னானோ, அதன் அடிப்படையிலே அந்த சொத்துக்களை பகிர்ந்தால் தான் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவன், சுவனம் என்ற மகத்தான பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவன். மாறாக உமையஸில்லாஹ வரசூலஹு, யார் இந்த பாகப்பிரிவினை தொடர்பான அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அவனுடைய தூதரின் போதனைகளை பின்பற்றாமல் மாறி வரம்பு மீறி எல்லை மீறி நடக்கின்றார்களோ, யுதுகில்ஹு நாரன் காலிதன், அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான், நரகத்தில் நிரந்தரமாக அவர்களை நுழைவித்து விடுவான். வலகு அதாபுன் முஹீன், அப்படிப்பட்டவர்களுக்கு கேவலமான இழிவான தண்டனை இருக்கிறது என்று அல் குர்ஆன் மிக பகிரங்கமாக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இறைவன் சொல்லுகின்ற சொத்து பங்கீட்டை சரியான முறையில் கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய போதனையின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையின் அடிப்படையில் யாரெல்லாம் சொத்து பங்கீடு செய்யவில்லையோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக நுழைவிக்கப்படுவார்கள். அவர்கள் போகின்ற இடம் நரகம்தான், மிக கேவலமான தண்டனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. இவ்வளவு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த விவகாரம் இந்த சமூகத்துக்கு பேசப்பட்டதா? இந்த சமூகத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டதா? இங்கிருக்கின்ற பெரியவர்கள் சொல்லுங்கள், இங்கிருக்கின்ற உலமாக்கள் சொல்லுங்கள், இங்கிருக்கின்ற புத்திஜீவிகள் சொல்லுங்கள். உங்கள் யாராவது ஒருவருக்கு உங்களுடைய சொத்து இப்படித்தான் பகிரப்பட வேண்டும் என்று இந்த சமுதாயத்தின் உலமாக்கள் உங்களுக்கு சொல்லித் தந்தார்களா, வழிகாட்டினார்களா? இல்லவே இல்லை. அதன் காரணமாகத்தான், அதன் விளைவாக பல்வேறு துயரங்களையும் துன்பங்களையும் இன்று நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சொத்து பங்கீட்டுடைய நிலை என்ன? ஒரு காசுவனம் படைத்த ஒரு தனவந்தரிடத்திலே, செல்வந்தரிடத்திலே கேளுங்கள், எப்படி உங்களுடைய சொத்தை நீங்கள் பங்கிடப் போகிறீர்கள்? நான் நினைச்ச மாதிரி பங்கிடுவேன். என்னுடைய காசு நான் எப்படியும் பங்கிடுவேன். மூத்த மகனுக்கு அந்த காணியை எழுதி வைத்திருக்கிறேன், இளைய மகனுக்கு இந்த வீட்டை எழுதி வைத்திருக்கிறேன், இருக்கின்ற வீட்டையும் வயல் காணிகளையும் கடைகளையும் மகனுக்கு கொடுத்திருக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மாதிரி கொடுத்து விட்டேன் என்று அவருடைய இஷ்டத்துக்கு சொத்துக்களை பங்கீடு செய்ததை அவர் சொல்லுகிறார். இந்த அநியாயம், அக்கிரமம் இந்த சமூகத்திலே கண்ணுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய வீடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை என்றால், 4 ஆண் பிள்ளைகள் என்றால் என்ன செய்கிறீர்கள்? இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அந்த பெண் பிள்ளைக்கே கொடுத்து விடுகிறீர்கள். இருக்கின்ற வீடும் அவளுக்குத்தான். முடிக்க வருகின்ற மாப்பிள்ளை சந்தையிலே ஒரு கடை இருந்தால் அந்த கடையையும் கேட்பாள், அதுவும் அவளுக்குத்தான். நகை நட்டுக்கள் சேர்த்து வைத்திருந்தால் அதுவும் அவருக்குத்தான். வீட்டிலே 4 ஆண் குழந்தைகள் இருப்பார்கள், யாருக்கும் 5 சதவீதம் கிடைக்க மாட்டார். இப்படியான ஒரு நிலையை இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம். ஒருவர் உயிரோடு வாழுகிற போது தன்னுடைய குடும்பங்களுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு சொத்துக்களை கொடுக்கின்ற போது, குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கீடு செய்கிற போது நியாயமாக
நீதியாக சரிசமமாக அந்த சொத்துக்களை பங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பஷீர் என்று சொல்லுகின்ற நபித்தோழர் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை என்னுடைய மகன் நூமானுக்கு நான் எழுதி வைக்கப் போகிறேன், அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நபி அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பஷீரே, உனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறது அல்லவா, அந்த பிள்ளைகளுக்கும் இந்த நூமானுக்கு கொடுத்தது போல நீ கொடுத்தாயா என்று கேட்டார்கள். அவர் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீ நூமானுக்கு கொடுத்த அந்த சொத்தை திரும்ப பெற்றுக்கொள், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று. இவ்வாறு நபி அவர்கள் கண்டித்த எச்சரிக்கை செய்த அநியாயங்கள் இந்த சமூகத்தில் தாராளமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதன் விளைவு என்ன? குடும்பத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கும், காணி பூமிகள் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், அத்தனையும் பெண் பிள்ளைகள் அள்ளி கொடுத்து விட்டு ஆண் பிள்ளைகள் வெறுங்கையோடு போகிறார்கள். போதாக்குறைக்கு அவர்கள் நியாயம் சொல்லுகிறார்கள். என்னுடைய தங்கைக்கு கொடுத்திருக்கிறோம், சகோதரிக்கு கொடுத்திருக்கிறோம், கொடுத்ததை வாங்கத்தானே வேண்டும் என்று, அதனாலே தான் சீதனம் கேட்கிறோம், சீர்வரிசை கேட்கிறோம், வரதட்சணை கேட்கிறோம் என்று நியாயம் கூறுகின்ற சமூகத்தை கூட இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முறைகேடான அநியாயமான சொத்து பங்கீடு சமூகத்தில் களையப்பட வேண்டும். உயிரோடு வாழுகின்ற போது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்கின்ற போது நியாயமான முறையில், நீதியான முறையில் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளைக்கும் கொடுக்கின்ற மாதிரி பெண் பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், பெரும்பாலும் எல்லா சொத்துக்களும் பெண் பிள்ளைக்குத்தான். காணி இருந்தாலும் பெண் பிள்ளைக்குத்தான், வீடு இருந்தாலும் பெண் பிள்ளைக்குத்தான், கடை இருந்தாலும் பெண் பிள்ளைக்குத்தான், வயல் இருந்தாலும் பெண் பிள்ளைக்குத்தான். இதுபோக மாப்பிள்ளையாக வருபவருக்கு சுளை சுளையாய் பணங்களும் அள்ளி கொடுக்க வேண்டும், கொடுத்தால் தான் அவர் மாப்பிள்ளையாக வருவார் என்ற ஒரு துரதிர்ஷ்ட நிலையை இன்றைய சமூகத்திலே நாங்கள் காணுகின்றோம். எனவே இன்று எங்கள் சமூகத்திலே தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்ற, தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்ற, எம்மை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற சீதன கொடுமை என்பதற்கு இன்னும் ஒரு பக்கத்திலே இந்த சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற நியாயமான சொத்து பங்கீடு அந்த பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று சமூகத்திலே திருமண பேச்சுவார்த்தை என்று சொன்னாலே நாங்கள் சீதனத்தை பற்றித்தான் பேசுகிறோம், மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பார்கள் என்பதை பற்றித்தான் பேசுகின்றோம். ஆனால் இஸ்லாமிய திருமணத்திலே மிகவும் அடிப்படையான விஷயம் மகர் என்ற விஷயம். ஒரு பெண்ணை ஓரான் திருமணம் முடிக்கின்ற போது அவள் வாழ்க்கையில் இணைந்து கொள்வதற்காக, இவனுடைய சுக துக்கங்களில் அவள் பங்கெடுத்துக் கொள்வதற்காக அவன் முன்கூட்டியே பொருளாதாரத்தை அன்பளிப்பாக கொடுத்து அவளை வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த மகர் இன்றைய இந்த சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. நீங்கள் திருமணம் செய்கின்ற போது நீங்கள் தேர்வு செய்கின்ற அந்த மணப்பெண்களுக்கு மகரை மனமு வந்து அள்ளி கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அள்ளி கொடுத்து ஆண்கள் பெண்களை தங்களுடைய மனைவியராக, வாழ்க்கை துணைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் திருமண பேச்சுவார்த்தை என்ற வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நபி அவர்கள் பேசியது மகரை பற்றியதாகவே இருந்தது என்பதை காணுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி அவருக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று அந்த பெண்மணி அறிவித்தல் கொடுத்த போது நபி அவர்கள் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். அப்போது சபையிலே இருந்த ஒரு தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு தேவையில்லை என்றால் எனக்கு அந்த பெண்ணை மணமுடித்து வையுங்கள் என்று. நபி அவர்கள் அந்த தோழரிடத்திலே என்ன கேட்டார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு மகராக கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தையாக இருந்தது. நபியின் மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்கு பல சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அவர்களிலே ஒருவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
அவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய முன்வந்தபோது நபி அவர்கள் கேட்டது, அலியை ஃபாத்திமாவுக்கு மகராக கொடுக்க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று. இந்த வரலாற்றைத்தான் நாங்கள் வரலாற்று சுவடுகளிலே படிக்கிறோம். எனவே இஸ்லாமிய திருமணம் என்று வருகிற போது, இஸ்லாமிய திருமண பேச்சுவார்த்தை என்று வருகிற போது அங்கே பேசப்பட வேண்டிய அடிப்படையான விஷயம் மகர். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய திருமண பேச்சுவார்த்தையில் எந்த சந்தர்ப்பத்திலாவது மகர் பேசப்பட்டிருக்கிறதா என்று. திருமணம் பேசப் போகிறோம் வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போவார்கள். ஆலிம்களை கூட்டிக் கொண்டு போவார்கள், ஹாஜிமார்களை கூட்டிக் கொண்டு போவார்கள், ரஸ்டி போட்டுகளை கூட்டிக் கொண்டு போவார்கள். எல்லோரும் கூட்டிக் கொண்டு போய் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? திருமண பேச்சுவார்த்தை என்றாலே அதனுடைய மறுபெயர், மாப்பிள்ளைக்கு என்ன கொடுக்க போறீங்க? வீடு கொடுப்பீங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காணியையும் கொடுப்பீங்க தானே கேட்கிறார்கள். ஒரு குடும்பத்து தலைவன் அவனுக்கு பல பண்புள்ள இருந்து ஒரு வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளை எடுக்கிற போது பக்கத்திலே ஒரு காணி சும்மா கிடந்துவிட தேவையில்லை, அந்த காணியும் அவர்களுக்கு வேண்டும். இது போகிற பெரியவர்கள் சபைக்கு போவார்கள். அவர் என்ன அவர் மகனுக்கு கொடுக்காமல் விட போகிறார், அவர் விரும்பினத்தெல்லாம் கொடுப்பாரு தானே என்று போதாக்குறைக்கு ஐசு வைத்து விடுவார்கள். ஒரு வளவு சும்மா கிடந்துட தேவையில்லை. வீடு முடிந்து விட்டால் வீட்டை போய் சுற்றி பார்ப்பார்கள். ஏதோ முழு பணத்தையும் கொட்டி செலவு செய்தவர்கள் போல, வீட்டுக்கான முழு பிளானிங்கையும் வரைந்தவர்கள் போல வீட்டை போய் பார்ப்பார்கள். அட்டாச் பாத்ரூம் இருக்குதா பார்க்கிறார்கள். வீடு சரி, பாத்ரூம் சரி, எல்லாம் சரி. அங்க இருக்கிற வயலையும் நீங்க தம்பிக்கு தானே கொடுக்க இருக்கிறீங்க கேட்பார்கள். வயலையும் கொடுக்கணும். தம்பி கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சுத்தி திர்றதுக்கு அவருக்கு ஒரு வாகனம் ஒன்று தேவை, அதையும் வாங்கி கொடுக்கணும். இப்படி என்று திருமணம் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற பெரியவர்கள் பேசுகிறார்கள், உலமாக்கள் பேசுகிறார்கள், ஹாஜிமார்கள் பேசுகிறார்கள். இதுக்கெல்லாம் இஸ்லாமிய முத்திரை கொத்துவதற்கு அங்கே ஒரு ஆலிமும் அல்வாத்தியா சொல்லுகிறார். கேடுகட்டவர்கள், இப்படிப்பட்ட கேடுகட்ட ரஸ்டிபோர்டுகளும், இப்படிப்பட்ட கேடுகட்ட ஹாஜிமார்களும், இப்படிப்பட்ட கேடுகட்ட உலமாக்களும் இருக்கின்ற வரைக்கும் இந்த சீதனப்பையை சமுதாயத்திலிருந்து ஒழிக்க முடியாது. குச்சி குடிசையிலே வாழ்ந்தவருக்கு இப்போது அவருக்கு கோபுரம் தேவைப்படுகிறது. ஓடுவதற்கு சைக்கிள் கூட இல்லாமல் இழுவி திரிந்தவருக்கு இப்போது ஹீரோ ஹோண்டோ தேவைப்படுகிறது, இல்லது லக்ஸரியான வெஹிக்கிள் தேவைப்படுகிறது. ஓடையில குளிச்சிருக்க மாட்டார், வாய்க்கால குளிச்சிருப்பார், அவருக்கு அட்டாச் பாத்ரூம் தேவைப்படுகிறது. தம்பி சும்மாவெல்லாம் குளிக்க மாட்டார். இப்படி என்று சீதனம் பேசுகிறார்கள், சீர்வரிசை பேசுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாமிய திருமணத்திலே இருக்கின்ற அடிப்படையான மகர் என்ற இந்த விடயத்தை தூக்கி எறிந்துவிட்டு சீதனம் பேசுகிறீர்களே, இதை பேசிக் கொடுப்பதற்கென்று ஊரிலே கொஞ்சம் புரோக்கர்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் இந்த சமூக விரோத மார்க்க விரோத செயலை அரங்கேற்றிய பகுதியில் இந்த ஆலிம்களும், இந்த ரஸ்டிபோர்டுகளும், இந்த புரோக்கர்களும் நிச்சயமாக வந்து சேர்வார்கள், சந்தேகமே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணத்திலே இணைந்து கொள்கின்ற பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகரை ஒரு பொற்குவியலாக அள்ளி கொடுத்தாலும் கூட அவளிடமிருந்து திரும்ப பெற வேண்டாம், அவளுடைய விருப்பம் இல்லாமல் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். பொற்குவியலாக இருந்தாலும் அள்ளிக் கொடுங்கள் என்று சொல்கிறது. இன்றைய எங்கள் திருமண சந்தையிலே ஒரு பெண்ணுக்குரிய விலை என்ன நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு மகர் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? மூத்தவிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள் 30 ரூபாய் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு எவ்வளவு மகர் கொடுத்தேன்னு கேட்டா 30 ரூபாய் கொடுத்தேன். கொஞ்ச காலத்துக்கு முதல் 101 ரூபாய், இப்ப லேட்டஸ்டா 501 ரூபாய், இப்ப கொஞ்சம் அபிவிருத்தி அடைந்து 1001 ரூபாய். ஒரு பெண்ணுக்குரிய வாழ்க்கை துணைவிக்குரிய பெருமதி. கேவலம் வீட்டை ஒரு கோழி வாங்கி வளர்க்கிறதாலும் 1000 ரூபாய் காணாது, வீட்டை ஒரு ஆடு வாங்கி வளர்க்கிறதா 10,000 ரூபாய் காணாது, வீட்டை ஒரு மாட்டை வாங்கி வளர்க்கிறதா இருந்தால் 50,000 ரூபாய் வேண்டும். வாழ்க்கை துணைவியாக வருகின்ற மனைவிக்கு 500 ரூபாய் கேவலம்.
எந்த ஒரு கேவலத்தில் மகளை இந்த சமுதாயம் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீட்டை ஒரு விருந்தாளி வந்தால் அவனுக்கு சாப்பாடு சமைக்க 1000 ரூபாய் போதாது என்று தடுமாறுகிறோம். 2 கிலோ கோழி வாங்கி சமைக்க முடியாது என்று திண்டாடுகிறோம். ஒரு நாளைக்கு செலவழிக்க போதாத ஒரு செலவை உங்கள் வாழ்க்கைக்கு துணைவியாக இருக்கின்ற மனைவிக்கு அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால், ஒரு மாட்டுக்குரிய மதிப்பு, ஒரு ஆட்டுக்குரிய மதிப்பு, ஒரு கோழிக்குரிய மதிப்பை கூட இந்த பெண்ணுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கவில்லையே என்பதைத்தான் இங்கே நாங்கள் காணுகின்றோம். சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மகர் என்கிற சப்ஜெக்டே தெரியாது. நான் பல திருமண சபைகளுக்கு போயிருக்கிறேன். திருமண சபைகளிலே கலந்து கொண்டு மாப்பிள்ளையை இருப்பாட்டி மகர் எவ்வளவு கொடுக்கிறேன் கேட்கிற போது அப்பதான் முழுசுறான். அவனுக்கு இதுவரைக்கும் அதை பற்றி ஐடியாவே கிடையாது, மகரை பற்றிய எண்ணமே கிடையாது. பக்கத்துல இருந்து வாப்பாட்ட சுரண்டி கேட்க எவ்வளவு வாப்பா கொடுக்கிறேன். இதுக்கிடையில் மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பார்கள் என்று பேசினார்கள், காணி கொடுப்பார்களா பேசினார்கள், காசு கொடுப்பார்களா பேசினார்கள், நகை நட்டு கொடுப்பார்களா பேசினார்கள், அதற்குள் கமிஷனும் பேசினார்கள். ஆனால் அவருடைய மகரை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் கூட பேசவில்லையே என்றால், எந்த நிலையிலே இந்த சமுதாயம் இஸ்லாமிய திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறது? இந்த திருமணத்துக்கெல்லாம் பெயர் இஸ்லாமிய திருமணம். இந்த திருமணங்கள் பள்ளிவாசலில் நடக்க வேண்டுமா? ஆச்சரியம். இந்த திருமணங்களை ஆலிம்கள் வந்து நடத்தி வைக்க வேண்டுமா? குர்ஆன் வசனங்களை சொல்லி நடத்த வேண்டுமா? ஹதீஸை சொல்லி நடத்த வேண்டுமா? அதற்கு அல்வாத்திகாவும் சொல்ல வேண்டுமா? இது பள்ளிவாசல்களில் நடத்தப்படுகின்ற திருமணங்கள். எங்கே ஒரு கோயிலில் கொண்டு இந்த திருமணத்தை வையுங்கள். ஆலிம் இதற்கு வேண்டாம், ஒரு பூசாரியை கொண்டு வந்து மந்திரம் சொல்ல சொல்லுங்கள். இது இஸ்லாமிய திருமணம் கிடையாது. இப்ப சொல்றாங்க, எங்கட ஊர்ல இப்ப பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? கல்யாணத்தை எல்லாம் நாங்க பள்ளியில கொண்டாந்துட்டோம். இந்த கல்யாணத்தை பள்ளியில கொண்டாந்ததை விட அது கோவிலே கொண்டு வச்சிருக்கிறோம். இஸ்லாமிய திருமணங்கள் நடத்துகிறார்களாம். சமுதாயம் மாறிவிட்டதாம், சமுதாயம் திரிந்து விட்டதாம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், திருமண பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் பேசுவார்கள், வெளியே சொல்லக்கூடாது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும். காசு வாங்கின விஷயமோ, காணி வாங்கின விஷயமோ, நகை வாங்கின விஷயமோ, அது வாங்கின விஷயமோ, இது வாங்கின விஷயமோ பொன்னூட்டுக்காராக்கள் மூச்சு விட்டக்கூடாது. போதாக்குறைக்கு பள்ளிவாசல் ரெஸ்டி போர்ட் திருமண பதிவிலே சீதனம் சீர்வரிசை கொடுபட்டதா இல்லையா என்று ஒரு குளோமம் இருக்கிறது. அங்கே அதுக்கு ஒரு பெட்டி இருக்கிறது. அடா பாவிகளா, இறைவனை பற்றிய பயம் இல்லை உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை போதனைகள் பற்றிய எண்ணம் இல்லை உங்களுக்கு? மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மார்க்கப்பணி செய்கிறோம் என்று பள்ளிவாசல்லே அல்லாஹ்வுக்கு விரோதமான இந்த ஹராமான செயலை அரங்கேற்றுவதற்கு பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பயப்படக்கூடாதா? அல்லாஹ்வை பற்றிய எண்ணமே உங்களுக்கு இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு மகர் என்ற இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அடிப்படையான கடமை சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு சீதனம் என்ற இந்த பேய் சமூகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. சமூகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நுழைந்து தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஒரு திருமண சபையிலே கலந்து கொண்ட போது, திருமணம் தொடர்பான இப்படி ஒரு உரையை நான் ஆற்றிக் கொண்டிருந்த போது, சபையிலே இருந்த ஒரு ரெஸ்டி போர்டு நிர்வாகி குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டிருந்தார். பயானை முடித்ததற்கு பிறகு, ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு கேட்டேன், ஹாஜியார், கடுமையா ரசித்து என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க மகர் கொடுத்தியா என்று கேட்டேன். அதண்டா மௌலவி கொடுக்கிறேன் சொன்னதான் கொடுக்கல, மகர் கொடுக்கிறேன் சொன்னாம் கொடுக்கலையா? எத்தனை புள்ள என்று கேட்டேன். 6 புள்ள. மகர் கொடுக்காவிட்டால் இஸ்லாமிய திருமணமா? மகர் கொடுக்கப்படாத திருமணம் இஸ்லாமிய திருமணம் இல்லை. இஸ்லாமிய திருமணம் இல்லை என்றால் அவனுக்கு பிறந்த 6 பிள்ளைகளுடைய நிலை என்ன? இது ஒரு ரஸ்டி போட்டில் இருக்கின்ற ஒரு ஹாஜியாருடைய நிலை என்றால் ஊருக்குள்ளே இருக்கிற மற்ற அடிமட்டத்தில் வாழுகின்ற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்களும் ஒவ்வொருவரும்
இங்க இருக்கின்ற மூத்தவர்கள் உங்கள் மனதை தொட்டு கேட்டு பாருங்கள், நான் என் மனைவிக்கு மகர் கொடுத்தேனா இல்லையா? நிறைய பேர் அந்த காலத்துல சபையில வச்சு வெளிநத்தோட விட்டதான் 5 சதமோடு கொடுக்கல. எங்கள் ஊரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், கணவன் மரணித்து ஜனாசா அடக்க கொண்டு செல்கின்ற போது மனைவி கிட்ட போய் நீங்க கடைசியா ஏதாவது மாப்பிள்ளையோட பேசணுமான்னு கேட்பாங்க. ஆம், அவர் சில முக்கியமான விஷயங்கள் நான் கதைக்கணும். என்ன, அவர் தார மகர நான் ஹலால் செல்ல போறேன் என்று சொல்லி நாசமா போவான். பாடையில போகிற போது அப்போது போய் ஹலால் சொல்லுவாள் அந்த தாய். சகோதரர்களே, பெரியோர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி மண்ணையும் போட்டு விட்டான், பாடையிலே போகிறான். இன்னும் தன் மனைவிக்கு மகர் கொடுக்கவில்லை என்றால், அந்த பிள்ளைகளை என்னுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், ஹராத்தில் பிறந்தவர்கள். மகர் கொடுக்கவில்லை என்றால் சரியான திருமணம் அல்ல. சரியான திருமணம் இல்லை என்றால் பிறந்த பிள்ளைகள் ஹராத்தில் பிறந்தவர்கள். இப்படி ஊருக்குள்ள ஹராத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மகர் கொடுக்காததன் காரணமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை பந்தத்தில் இணைந்து கொள்வதற்காக வருகின்ற மனைவி, அவள் தங்களுடைய சுக துக்கங்கள் அத்தனையிலும் கலந்து கொள்ளப் போகிறாள். உங்களுக்கு முழுமையான இன்பத்தை தரப்போகிறாள். உங்களுக்கு உணவு சமைத்து போடப் போகிறாள். உங்களுக்கு ஆடைகளை கழுகித் தருகின்ற ஒரு சலவை தொழிலாளியாக தொழிற்படப் போகிறாள். உங்களுக்கு சமைத்து தருகின்ற ஒரு சமையற்காரியாக போகிறாள். உங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற ஒரு ஆயாவாக மாறப்போகிறாள். உங்கள் வீட்டை சுற்றுச்சூழலை கூட்டி பெருக்குகின்ற ஒரு சக்கிரிய தொழிலை செய்ய போகிறாள். இப்படியெல்லாம் தியாகங்களை செய்வதற்கு, உங்கள் வாழ்க்கை பந்தத்தோடு இணைந்து வாழ்வதற்கு வருகின்ற மனைவிக்கு கொடுக்கிற மகரு 500 ரூபாய். வீட்டை ஆடு வாங்கி கட்டுறா ஒரு 10,000 ரூபாய் வேணும். ஒரு மாடு வாங்கி கட்டுறா 50,000 வேணும். மனைவியை கொண்டு வந்ததுக்கு 500 ரூபாய். கேடு கட்டவர்கள். இப்படிப்பட்ட குறுகிய மனம் படைத்த பெண்ணுடைய இந்த உரிமையை தெரியாதவர்கள், அதை கொடுக்காதவர்கள் இருக்கின்ற வரைக்கும் சமூகத்திலே இருக்கின்ற இந்த சீதனப்பேயை ஒழித்துவிட முடியாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஊருக்குள்ளே சில பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டோம், எங்கட மாப்பிள்ளைய அல்லாவுக்காக தான் கொடுக்கிறோம். உங்களை இந்த அல்லாவுக்காக மாப்பிள்ளை தேவையில்லை. ஏனென்றால் பேருக்குத்தான் அல்லாவுக்காக மாப்பிள்ளை பேரு. உள்ளுக்கு எல்லாத்தையும் கறந்து கறந்து பேசி பேசி எடுப்பதுதான் இந்த அல்லாவுக்காக மாப்பிள்ளைன்றத வெளிச்சம். கை நிறுத்தி காசு மட்டும் வாங்குறல்ல, மற்ற எல்லாத்தையும் வாங்குறதா. அல்லாவுக்காக மாப்பிள்ளை தாரண்டதுக்காக வேண்டி நீங்க ஒரு சாதியா நினைச்சுக்கப்படாது. நாங்களும் பெருத்த குடும்பம், எங்களையும் பார்த்து கவனிச்சுக்கணும். மாப்பிள்ளை சோறு அந்த டைமுக்கு அனுப்பிடுங்க. 7 பொரியலோட 7 பொரியல் குறைந்தால் கல்யாணம் ரிஜெக்டட், நடக்காது. இது சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு எப்படி இருக்கிறது? எங்கள் ஊரில் இருக்கிறது. 7 பொரியல் மாப்பிள்ளை சோறு போகும். பெண் தரப்பிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு அன்றைக்கு பகலைக்கு போகும். பொரியலை எண்ணி பார்ப்பார்கள், 1 பொரியல் குறைந்தாலும் ரிஜெக்டட். இது சமூகத்தில் நடக்கிறது. எங்கள் ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது. அசருக்கு மாப்பிள்ளை கொண்டு செல்வதாக இருந்தது. பகல் சாப்பாடு போகிற போது ஏதோ ஒரு பொரியல் மிஸ் ஆகிட்டு 6 பொரியல் அனுப்பப்பட்டு விட்டது. முட்டை பொரியல் குறைந்து விட்டது. அங்கிருந்து ஒரு கிழவி எண்ணி பார்த்திருக்கார். பார்த்தால் 6 பொரியல். என்ன, நாங்க மாப்பிள்ளட்டு குடும்பம், அவ பொண்ணுட்டு குடும்பம். பொண்ணுட்டு குடும்பம் மாப்பிள்ளட்டு குடும்பத்தை எப்படி மதிக்கணும் பாத்தீங்களா? முதலாவது செஞ்சிருக்கிற சீர ஒரு பொரியல் குறைஞ்சு வைத்து பிரளிய கிளப்பி விட்டாள். ஊரே பூகம்பம். குடும்ப வைப்பு அல்லோலகல்லோடப்படுகிறது. மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் வீட்டுக்கு மெசேஜ் போகிறது, நீங்கள் இப்படி ஒரு கேவலத்தை செய்திருக்கிறீர்கள், எங்கட மாப்பிள்ளை வரமாட்டாரு. கடைசியில மாப்பிள்ளை அசருக்கு போற மாப்பிள்ளை போகல.
மகரிபுக்கு போகல, இஷாவுக்கு போகல, ஊர்ல இருக்கிற பெரியாக்கள் சந்திக்கிறாங்க, ஆலிம்களை சந்திக்கிறாங்க, ரஸ்தி போட்ட சந்திக்கிறாங்க. பாருங்க, ஒரு பொறியியல் குறைஞ்சு வைத்து மாப்பிள்ளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கடைசி ஊர்ல இருக்கிற பெரியார்கள் எல்லாம் ஜிஎஸ் மாறு, ஆலிம் மாறு, ரஸ்தி போர்டு இருக்கிறாக்கெல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு கதைச்சி பேசி மன்னிப்பு கேட்டு இனிமேல் இத்தகைய குறைகள் நடக்காதுன்னு சொல்லி ராவு 3 மணிக்கு மாப்பிள்ளையை கொண்டு வச்சிருந்தது. இப்படி மாப்பிள்ளையை விட்டு சோறு தின்ன வேண்டும் என்று நினைக்கின்ற கீழ்தர புத்தி கொண்டவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். மாப்பிள்ளை சோறு வேணும். அடுத்த நாளைக்கு மாப்பிள்ளத்துக்காரவங்க சொந்தக்காரர்கள் காலத்தாட வருவாங்க மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு. புட்டும் கோழிக்கறியும் கொடுக்கணும். அதோட முடிஞ்சா அடுத்த அன்னைக்கு 2ஆம் நாள் பகலைக்கு மாப்பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸ் மாறும் மச்சாமாரும் பகல் சாப்பாட்டுக்கு வருவார்கள். 7 பொரியலோடு சாப்பாடு கொடுக்கணும். அதோடு முடிந்ததா? அன்று இரவைக்கு மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்ப்பதற்கு மாப்பிள்ளை தரப்பு பெண்கள் வருவார்கள். அவர்களுக்கு சாப்பாடு போடணும். 3வது அன்றைக்கு தண்ணி வாக்குறதுக்கு வருவார்கள். இவர் 2 பேருக்கும் தண்ணி வாக்கவே தெரியாது. அவங்கதான் வந்து கிளாஸ் நடத்துவாங்க, எப்படி தண்ணி வாக்குறன்னு. அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு சாப்பாடு வாராக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்து முடிஞ்சா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க. மாப்பிள்ளைய கூட்டி போற போது அவர் அனுப்புறதுக்கு வாகனம் பிடிச்சு கொடுக்கணும். அத்தோட முடிஞ்சா மாப்பிள்ளையின் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போவார். போகிற போது பார்சல் கொண்டு போக வேண்டும். அந்த பார்சலையும் இந்த பெண் வீட்டு தரப்புத்தான் செய்து கொடுக்க வேண்டும். இப்படியான கொடுமை இந்த சமூகத்திலே, இந்த முஸ்லிம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்தின் பெயரால். இந்த திருமணங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல தான் நடந்தது. இந்த திருமணங்களை எல்லாம் ஆலிம்கள் தான் செய்து வைத்தார்கள். இந்த திருமணங்களுக்கெல்லாம் அல்வாத்தியா சொன்னவர்கள் அப்புஹாமிகள் அல்ல, ஆலிம்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கேடுகட்ட ஒரு நிலையில் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாப்பிள்ளை பொன் வீட்டுக்கு போவார். போற போது போற வாகனம் இருக்கிறே, மாப்பிள்ளை போற வாகனத்துக்கும் பொண்ணூட்டுக்காராக்கள் தான் காசு கொடுக்கணும். மாப்பிள்ளை சொந்தக்காராக்கள் போவாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் அள்ளிப்பட்டு போவாங்க. அவர்களுக்கு 4 பஸ் தான் முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 2000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டார். அதற்கும் வக்கில்லாத துப்பு இல்லாத மாப்பிள்ளைகளை பெற்றெடுத்த குடும்பங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சமுதாயம் இருக்கின்ற போது, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற சீதனம் என்ற வரதட்சணை என்ற இந்த கொடுமையை சமுதாயத்திலே இருந்து எப்படி ஒழிப்பது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சீதன கொடுமை மக்களுக்கு மார்க்க அறிவு வளர வளர, மக்களிடத்திலே சிந்தனை வளர வளர குறையுமாக்கும் என்று நினைத்தால் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. இப்போது மாப்பிளர் மாருக்கு வகை வகையா ரேட், சந்தைகளில் மாடுகளுக்கு ரேட் என்பது போல, சந்தைகளுக்கு ஆடுகளுக்கு ரேட் என்பது போல, சந்தைகளில் பன்றிகளுக்கு ரேட் என்பது போல இந்த மாப்பிள்ளைமாருக்கும் ரேட். டாக்டருக்கு ஒரு ரேட், இன்ஜினியருக்கு ஒரு ரேட், லோயருக்கு ஒரு ரேட், பட்டதாரிக்கு ஒரு ரேட், ஆலிம் சாக்கும் ரேட்டு தான். அவரும் குறைஞ்சால் இல்ல, நேரடியா பேச மாட்டார், உள்ளால செய்திகள் அனுப்பி வாங்கி எடுத்துக் கொள்வார். குறைந்தபட்சம் அவருக்கு வீடு தானே கொடுத்துட்டான ஆகும். அதையும் வாங்காம கல்யாணம் பண்ணலாமா என்று நீங்க நினைக்கலாம். சீதனம் என்று வருகிற போது, வரதட்சணை என்று வருகிற போது பெண்ணிடத்திலே இருந்து பேசி புறப்படுகின்ற அத்தனையும் சீதனம் தான். அது காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், வேறு வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் சீதனம் தான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. மாப்பிள்ளை டாக்டர், கையிலே காசு 50 லட்சம், வீடு 50 லட்சம், அவருக்கு ஒரு காரு 30 லட்சம், கொழும்பிலே ஒரு வீடு, அதுக்கு எத்தனை லட்சமோ தெரியவில்லை. மாப்பிள்ளோட வாப்பா மாப்பிள்ளைய படிப்பிச்சதுக்கு 10 லட்சம். காக்காவும் வந்து அவ வாப்பாக்கு கொடுத்தா எனக்கு இந்த ரத்தான வேணும், அவரும் கேட்டு அவருக்கு 5 லட்சம். கடைசியில மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கான்,
அவக்கு ஊடண்டு கட்டி கொடுக்கணுமா, அதையும் பொண்ட வாப்பா தான் செய்யணுமா, அதையும் தாரன்னு சொன்னான். அவனோட பெரிய ஹாஜி அள்ளி கொடுத்து விட்டான். என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, கொடுத்தேன் என்று சொல்கிறான். இதே போன்று என்னுடைய அடுத்த பிள்ளைக்கும் கொடுப்பதற்கு இப்படி என்னத்திலே வசதி இருக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் அன்றாடம் காட்சிக்கெல்லாம் இந்த நிலைமை சரி வருமா? அண்டை கண்டு உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனுக்கு, இருப்பதற்கு ஒரு இல்லடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவனுக்கு, தனக்கு ஓடிக்கொள்வதற்கு ஒழுங்கான ஒரு பைசிக்கிள் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பெற்ற அப்பனுக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் சீதனம் என்று சொல்லுகின்ற இந்த பேய் அரங்கேறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஊருக்குள்ள கொஞ்சம் மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க, நல்லா வயசு வைத்து கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. ஏன் இருக்காங்க தெரியுமா? நல்ல ரேட் இன்னும் வரல, அதுக்காக தான் இருக்காங்க. சரியா ரேட்டை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க அவ வந்து கேட்டா 5 லட்சம் தாரன்னு சொன்னாங்க, அது நம்மட படிப்புக்கு சரி வராது. இவ இந்த ஆஜியார் போடியார் வந்து கேட்டாரு, அவர் 10 லட்சம் ரூபாயும் வயலிந்தார் என்று சொன்னார், அதுவும் சரி வராது. இன்னும் இருக்கிறதெல்லாம் கறந்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி பல இளைஞர்களை சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய அயல் கிராமத்திலே ஒரு திருமணம் நடந்தது. மாப்பிள்ளை ஒரு என்ஜினியர். மாப்பிள்ளையை பெண் கேட்பதற்காக வேண்டி அவர் ஒரு போடியார் போன உடனே வீட்டை தர வேண்டும், தருகிறேன். பக்கத்து வளவை தர வேண்டும், அதையும் தருகிறேன். கார் வாங்கி கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்கிறேன். வயல் தர வேண்டும், அதையும் தருகிறேன். காசு வேண்டும், அதையும் தருகிறேன். அப்போது அதுக்கு பிறகு கேட்டார், இதுக்கு பிறகு இன்னும் கேட்கறதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்ப நான் ஒன்று கேட்கறதுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? உங்களோட தாராக்கட்டையும் சோழியலையும் தாங்க நான் பிச்செடுக்க போறேன். ஏன்னு அவர் பாவா, அந்த இன்ஜினியரை பெற்றவர் பாவா. எனவே உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து மட்டும் உங்களோட தாராக்கட்டையும் சோழியலையும் தாங்க போட்டுவிட்டு நான் பிச்செடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார். ஒரு காமெடியான மனுஷர் அவர். இப்படி போடிமாறு ஆஜிமாறு ஊருக்குள்ள இருக்காங்க. கறக்கணும், கறந்து இனி என்ன எல்லாம் பிடுங்க முடியுமோ அத்தனையும் பிடுங்கி எடுக்கவன். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், முடிஞ்சு அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அந்த மாப்பிள்ளையை பெற்ற வாப்பாக்கு இருக்கிற மரியாதை சுபஹானல்லாஹ். அவருக்கு என்னமோ இந்த உலகத்தில் ஒத்தருக்கும் இல்லாத கொம்பு அவருக்கு இருக்கிறதா அவருக்கு நினைப்பு. மகன் ராஜகுமாரன் ஒன்றை பெற்றெடுத்ததாகத்தான் அவர் நினைக்கிறார். அங்கல மாப்பிள உம்மாக்கு இருக்கிற உசக்தி, அங்கல மாப்பிள ராத்தா தம்பிமாக்கு இருக்கிற நடப்பு, அல்லாஹு அக்பர் சொல்லி வேலல்ல. அந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை பெற்றவன் எல்லாருக்கும் சல்யூட் தான். மாப்பிள்ளைக்கும் சல்யூட் தான், மாப்பிள வாப்பாக்கும் சல்யூட் தான், மாப்பிள மச்சானுக்கும் சல்யூட் அடிக்கும். இப்படி சல்யூட் அடிச்சு தலை குனிஞ்சு கல்யாணம் முடிச்சு அந்த கலரி முடியக்குள்ள ஏதாவது குறைகள் நடந்துச்சான்னு கேட்பார் போய் பொண்ட வாப்பா. குறை நடந்தா போல என்ன செல்லி நீங்க கிடிச்சு விட்டுறையா ஓடுங்க, இனி முடிஞ்சதான் பேசுவார் மாப்பிளோட வாப்பா. அப்படி அந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கூனி குறுகி நாணி மடங்கி ஒரு அடிமையை போல பெண்ணை பெற்றவன் படுகிறான் வேதனை இந்த சமூகத்தில். குர்ஆனை வேதமாக வழிகாட்டியாக பெற்றுக்கொண்ட இந்த சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் தான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான் எங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்று சொல்லிக் கொண்ட இந்த சமூகத்தில் இதையெல்லாம் பார்க்கிற போது மாற்று மதத்தவர்கள் நினைக்கிறார்கள், இந்த சீதனமங்கரத்தை நாங்க கொண்டு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஆட்கள் முன்னுக்கு போய்த்தாங்க, நாங்க அவங்களோட போட்டி போட இயலாது என்கின்ற அளவுக்கு முஸ்லிம் சமூகம் இன்று இந்த சீதன கொடுமைக்குள்ளே சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற அவலத்தை வேதனையை நாங்கள் என்னவென்று சொல்வது? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சீதனத்தை கேட்கின்றவர்கள், சீர்வரிசையை கேட்கிறவர்கள் நியாயம் சொல்லுகிறார்கள். நாங்க எங்களோட பொம்பளை பிள்ளை கொடுத்துத்தான் இருக்கோம், அதனால நீங்க தரத்தான் வேணும். அது ஒரு நியாயம். என்ன பிள்ளை என்ன படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் தெரியுமா, அதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, அதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கோம் தெரியுமா, அதையெல்லாம் இவங்கள்ட்ட வாங்கினா தானே நாங்க ஓரளவுக்கு உருப்பட முடியும். அப்படி என்று படிச்ச காசை எல்லாம் இங்கே வாங்குகின்ற சமூகமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இஸ்லாத்தின் பார்வையிலே ஒருவர் கை நீட்டி பிச்சை எடுப்பது என்பது ஒரு கீழ்தரமான செயல்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. எப்போதும் கொடுக்கின்ற கைதான் உயர்ந்த கை, வாங்குகின்ற கை கீழான கைதான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது 1,000 ரூபாய் பிச்சை வாங்கினவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. லட்சம் லட்சமாய் கை நீட்டி கதறி வாங்குகிறீர்களே, உங்களுடைய கேவலம் இழிநிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஹாஜியாக இருந்து விட்டு போகட்டும், சமூகத்திலே முக்கியமான பிரமுகராக இருந்து விட்டு போகட்டும், நீங்கள் ஒரு ஆலிமாக இருந்து விட்டு போகட்டும், கை நீட்டி வாங்கினீங்கண்டா கொடுத்தவன் தான் மேலாவன், வாங்கினவன் கீழானவன் தான் என்பதை யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை நீட்டுகின்றவர்களுக்கு சொன்னார்கள், லா தஸாலுல் மஸ்அலா بأحدكم حتى يلقى الله تعالى وليس في وجهه مزعة لحم. யாராவது ஒருவர் மற்றவரிடத்திலே கை நீட்டி யாசகம் கேட்கின்றாரோ அவர் நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் தன்னுடைய முகத்தில் சதையில்லாத வெறும் எலும்பு கூட்டோடுதான் இறைவனை சந்திப்பான் என்று சொன்னார்கள். இது நபி அவர்கள் சொன்னது பிச்சைக்காரனுக்கு. சும்மா 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வசதி வாய்ப்பில்லாம கஷ்டப்பட்டு கை நீட்டுவனுக்கு அவனை கூட கண்டித்தார்கள். லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் பெண் வீட்டாரை கறந்து கை நீட்டுகிறீர்களே, உங்களுடைய முகம் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் நாம் நிற்கின்ற போது கொஞ்சம் பேரை பார்ப்போம், முகத்தில சதை இல்லாம வெறும் எலும்பு கூட்டோடு நிற்பார்கள். அதுல கொஞ்சம் பேரு பிச்செடுத்தாக்கள், கொஞ்சம் பேரு இந்த பிச்செடுத்தாக்கள். ஹாஜியாரு நிற்பார், ஊருக்குள்ள பெரிய ஹாஜியாரு கோடீஸ்வரன் தான், மாப்பிள்ளையை வித்தெடுத்து பிச்சை எடுத்ததற்காக நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் அவர் நிற்க மாட்டாரா? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மாப்பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் மட்டும் வாழ்க்கை அல்ல, நாளை மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் எந்த ஆட்டத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு போகலாம், எந்த நியாயத்தையும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இறைவன் சன்னிதானத்தில் உங்களுடைய ஆட்டம் நியாயங்கள் எதுவும் ஈடுபட மாட்டாது. இந்த ஹராத்துக்கு, இந்த ஹராமான சம்பாத்தியத்தை தேடியதற்கு இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்லித்தானாக வேண்டும். நாளை மறுமையில் ஒவ்வொருவரிடத்திலும் விசாரிக்கப்படுகிற போது பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி செலவு செய்தது என்று கேட்கப்படுகிற போது இந்த மாப்பிள்ளையை கொடுத்து 5 லட்சம் வாங்கின கணக்கையும் சொல்லத்தான் வேண்டும். எந்த பிள்ளையை கொடுத்து 5 ஏக்கர் காணி வாங்கினதையும் சொல்லத்தான் வேண்டும். இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் இறைவன் சன்னிதானத்தில் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை இந்த சமூகத்தில் ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை விற்று பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் இந்த பிச்சை எடுக்கின்ற மனிதர்களுக்கு சொன்னார்கள், மன் ஸஅலன் நாஸ தகஸ்ஸுரன் ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரா. யார் தன்னுடைய பொருளாதாரத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பணத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கை நீட்டுகின்றாரோ அவர் கேட்டு வாங்குவதெல்லாம் நெருப்புத்தான் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்கள் மகனை விற்று வாங்கி வைத்திருக்கின்ற பணம் நிச்சயமாக அந்த ஏழை குடும்பத்தின் நெருப்பு, மறந்து விடாதீர்கள். அது பற்றி எரியும், என்றில்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் அது பற்றி எரியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக விரயமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வானொலிகள் ஊடாக இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று இந்த சமூகத்தில் சீதன பேய் இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதில் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு மகத்தான பங்கு உண்டு. சில இளைஞர்கள், குர்ஆனை படித்த இளைஞர்கள், சுன்னாவை படித்த இளைஞர்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய திருமணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது தாய் என்ற காரணத்தை காட்டி, தந்தை என்ற காரணத்தை காட்டி, சகோதரி என்ற காரணத்தை காட்டி குர்ஆன் சுன்னாவில் இருந்து தூரப்படுத்தி அவனை இந்த ஹராத்துக்கு அழைத்துச் செல்கிறீர்களே, நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உம்மா சொல்றா என்பதற்காக, பாப்பா சொல்றார் என்கிறதுக்காக, காக்கா சொல்றார் என்கிறதுக்காக அவர்களுக்கு கட்டுப்பட்டு இந்த ஹராத்தை செய்கின்ற இளைஞர்களும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் யாரும் யாருக்கும் கட்டுப்பட முடியாது. அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரிதான், தந்தையாக இருந்தாலும் சரிதான், சகோதரமாக இருந்தாலும் சரிதான், உறவுகளாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அவர்கள் எங்களை துன்புறுத்துவார்களாக இருந்தால், எங்களை வற்புறுத்துவார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு இந்த இளைஞர்கள் திருந்தி நடக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
இன்று இந்த சீதனப்பே சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற விளைவுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். சீதன கொடுமை காரணமாக தாங்க முடியாத குடும்பம் தன்னுடைய காணியை கொண்டு வங்கியிலே அடகு வைத்து, தன்னுடைய வீட்டை கொண்டு வங்கியிலே அடகு வைத்து, தன்னுடைய நகை நட்டுக்களை கொண்டு வங்கியிலே அடகு வைத்து, கடைசியாக அவற்றை எல்லாம் வங்கிகளிலே இழந்துவிட்டு ஓட்டாண்டிகளாக நிற்கிறார்கள் என்றால் இந்த சீதன கொடுமை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம். பலர் வட்டிக்கு போகிறார்கள், இதற்காகவும் போகிறார்கள். இன்று எங்கள் சமூகத்திலே, குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற, வடகிழக்கிலே வாழுகின்ற முஸ்லிம் பெண்கள் வெளிநாடுகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள், வளைகுடா நாடுகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அங்கே குவைத்திலே, சவுதியிலே, கட்டாரிலே, இன்னபிற நாடுகளிலே அவர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்தவர்கள் செக்கு செக்காய் அனுப்புகிறார்கள் என்றால் அது எல்லாம் அவருடைய ரத்தம், அது அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய வியர்வை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் இந்த பெண்கள் சமுதாயத்தை கஷ்டப்படுத்தியதன் காரணமாக திருமணம் வேண்டும் என்றால் வீடு வேண்டும், வீடு இருந்தால் அட்டாச் பாத்ரூம் வேண்டும், அட்டாச் பாத்ரூம் இருந்தால் வளைச்சு மதில் வேண்டும், ஓடுவதற்கு வாகனம் வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக கொடுமைப்படுத்துவதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் எங்கள் சமூகத்தில் குமரிகள் எல்லாம் பறந்து போனார்கள். அவர்கள் அங்கு என்ன ஆனார்கள், அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல. அவர்கள் பலர் தங்களுடைய கற்புகளை இழந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பல இன்னல்களை சுமந்து கொண்டு தங்களுடைய மானம் மரியாதைகளை இழந்து விட்டார்கள். தனியே போனவர்கள் சோடியோடு வந்தார்கள், ஒன்றாய் போனவர்கள் இரண்டார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? அந்த பெண் மட்டும் காரணமா? அந்த குடும்பம் மட்டும் காரணமா? இந்த சமூகத்தில் சீதனத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற இளைஞர்கள் காரணம் இல்லையா? அவர்களை பெற்றெடுத்த தந்தையர்கள் காரணம் இல்லையா? இந்த திருமணத்துக்கு இஸ்லாமிய முத்திரை கொத்துகின்ற ஆலயங்கள் காரணம் இல்லையா? இதனை இன்னும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளி ரஸ்டி போட்டுகள் காரணம் இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சகோதரிகள் அரபு நாடுகளிலே பல்வேறு துன்பங்களை, துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே நாங்கள் எங்கள் ஊரிலே நடத்துகின்ற ஒரு பிராந்திய வானொலியிலே பெண்கள் வெளிநாடு சென்றவர்கள் உங்களுக்கு நேர்ந்த கெதிகளையும் துன்பங்களையும் இந்த சமூகத்துக்கு சொல்லி இந்த அவலத்திலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க உதவுங்கள் என்று 2 நாள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தினோம். சகோதரிகள் தொலைபேசி அழைப்புகளை எடுத்துக்கொண்டு வாயால் பேச முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். எங்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை, எங்கள் ஊரை சொல்ல விரும்பவில்லை, எங்கள் கற்பு பறை போய்விட்டது, நாங்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டோம், எங்களுடைய தாய் தந்தையர்கள் நினைத்தார்கள் நாங்கள் அங்கே உழைக்கிறோம் என்று, எங்கள் கற்பை இழந்து விட்டோம், எங்களை அந்த வீட்டு எஜமானர்கள் நாசப்படுத்தினார்கள். இன்னும் அந்த நாட்டுக்கு போவதற்கு முன்னர் கொழும்பிலை வைத்து இங்கிருக்கின்ற ஏஜென்சிகள் எங்களை கேவலப்படுத்தினார்கள், எங்களை சூறையாடினார்கள் என்று அந்த பெண்கள் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள், துன்பத்தை கொட்டினார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அவர்கள் மட்டுமா காரணம்? இந்த சமூகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் காரணம் இல்லையா? பட்டத்தை வைத்துக் கொண்டு, பதவியை வைத்துக் கொண்டு, தொழிலை வைத்துக் கொண்டு ரேட் பேசிக் கொண்டிருக்கின்ற புத்திஜீவிகள் இதற்கு காரணம் இல்லையா? அவர்களை வைத்து பிழைப்பு நடத்த திட்டமிட்டிருக்கின்ற தாய் தந்தையர்கள் இதற்கு காரணம் இல்லையா? நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகின்ற போது அவர்கள் மட்டுமா குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள்? அதற்கு காரணமாக இருந்த இந்த சமுதாயம் குற்றவாளியாக நிறுத்தப்பட மாட்டாதா? அன்பின் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று பல யுவதிகள் அரபு நாடுகளிலே அடைபட்டு கிடக்கிறார்கள், சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் உழைத்து கடைசியாக உழைத்ததை எல்லாம் இந்த நாட்டுக்கு அனுப்பி இந்த நாட்டிலே இருக்கின்ற சில்லறைத்தனமான இளைஞர்களும் தலைவர்களும் அதை அழுத்து நாசமாக்கி விட்டார்கள். இப்படியெல்லாம் துன்பங்களை சந்தித்து, துயரங்களை சந்தித்து, குடும்ப வாழ்வை இழந்து, பிள்ளைகள் அனாதரவாக்கப்பட்டு, அவர்களுடைய கல்வி சீரழிக்கப்பட்டு, அவர்கள் வேறு வகையான பழக்கங்களுக்கு அடிபட்டு போனார்கள் என்றால் இதற்கெல்லாம் அத்திவாரமாக, மூலத்துவாரமாக இருக்கின்ற விடயம் இந்த சீதனமும் தான், சீதனம் என்ற இந்த கொடுமையும் தான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களே, நீங்கள் பெண்களை பெற்றவர்கள் படும் வேதனைகளை பெற்றிருக்கிறீர்கள், பல துன்பங்களை பெற்றிருக்கிறீர்கள், பல கஷ்டங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு பலியாக உங்கள் மகனை கொடுத்து இன்னொரு குடும்பத்தை துன்பப்படுத்துவதற்கு நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி தர போதுமானவன்.
எனவே எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய பிள்ளைக்கு 5% சீதனமாக நான் வாங்க மாட்டேன், காணி பூமி எதையும் வாங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக என்று உண்மைக்கு உண்மையாக நான் என்னுடைய பிள்ளையை மாப்பிள்ளையாக கொடுப்பேன் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள், அல்லாஹ்வை பயந்த பெற்றோர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். பெற்றோர்கள் குறுக்கே நின்றாலும், தந்தை குறுக்கே நின்றாலும், தாய் குறுக்கே நின்றாலும், உறவுகள் மறுக்கே நின்றாலும் அவர்களை எல்லாம் மீறி இஸ்லாமிய அடிப்படையில் இந்த திருமணத்தை நான் நடத்தியே தீருவேன் என்று சபதமிடுகின்ற நெஞ்சுரமிக்க இளைஞர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். இப்படியான திருமணங்கள் நடக்கின்ற போது அந்த திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டோம் என்று உறுதி பூணுகின்ற உலமாக்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். இப்படியான திருமணங்களை பள்ளிவாசல் முன்னின்று நடத்த மாட்டாது என்று அறைகூவல் விடுக்கின்ற நம்பிக்கையாளர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட எல்லோரும் சீராக திருந்தி மாறி ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டும்தான் சமூகத்திலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த தீமையை ஒழிக்க முடியும் என்று கூறி இந்த தீமையிலே இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதற்கான மன வலிமையையும் திறமையையும் நம் ஒருவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு என்னுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.